அனுதினமும் ஒரு பிரச்சனை பண்ணுவேன் அப்படின்னு ட்ரம்ப் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இப்போ டாரிஃபோ, அடுத்த நாட்டு மேல வாரோ எல்லாம் கிடையாது. சொந்த நாட்டு பேங்க் மேல இவர் வந்ததிலிருந்தே யுஎஸ் ஃபெட் பேங்க் சேர்மேன் மேல செம கோவம். இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ண சொல்லி அவரை புஷ் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அவர் எதுவும் பண்ணல. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, அமெரிக்கன்ஸ் கிரெடிட் கார்டுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் பே பண்றாங்களாமா. 30% வரைக்கும் பேங்க் வட்டி வசூல் பண்றாங்க. யுஎஸ் சிட்டிசன்ஸ் இவ்ளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் கட்டுறோம்னு தெரியாமயே பேங்க்குக்கு அதிக வட்டி கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ட்ரம்போ இவ்ளோ பெரிய இன்ட்ரெஸ்ட்டை நான் கம்மி பண்ண போறேன். 30% இருந்து 10% குறைச்சிட்டா நல்லது. இது பேங்க்ஸ் எல்லாம் கம்மி பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒன்னு சொல்லியிருக்காரு. இது கேட்கறக்கு நல்லதா இருக்கு. கிரெடிட் கார்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாச்சு அப்படின்னா மக்களுக்கு இது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா அதால பேங்க் சிஸ்டம்க்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த நியூஸால ஆடி போயிருக்க பேங்க்ஸ் எதுன்னா, அமெரிக்காவோட பிக்கஸ்ட் நேஷனல் பேங்க்ஸ் ஜேபி மார்கன் சேஸ், பேங்க் ஆஃப் அமெரிக்கா, வெல்ஸ் ஃபேக்ரோ அண்ட் சிட்டி குரூப். ஜென்ரலா கிரெடிட் கார்டு லோன்ஸ் பேங்க் கஸ்டமருக்கு கொடுக்கும்போது அதை லோன் புக்ஸ்ல வைக்க மாட்டாங்க. கிரெடிட் கார்டு லோன்ஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தி மேசிவ் பாண்ட்ஸை கிரியேட் பண்ணுவாங்க. அந்த பாண்ட்ஸை நம்மள மாதிரி ரீட்டைல் கஸ்டமர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிக்கு விற்பாங்க. இந்த பாண்ட்ஸ் மூலமா நமக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா, நமக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு 1% இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. நமக்கு இது ஒரு நல்ல இன்கம் மாதிரி தான். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, பேங்க் கிரெடிட் கார்ட்ஸுக்கு 3% இன்ட்ரெஸ்ட்டை கஸ்டமர் கிட்ட வாங்கி அத பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நமக்கு 1% இன்ட்ரெஸ்ட் குடுப்பாங்க. பேங்க்குக்கு இதுக்கு நடுவுல இருக்க 2% ப்ராஃபிட். இந்த 2% ப்ராஃபிட்ட வச்சு தான் அவங்க ஆப்பரேஷன் காஸ்ட், கிரெடிட் கார்டு ரீபேமெண்ட் வாங்குறது, கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ்னு மேனேஜ் பண்ணுவாங்க. இப்போ இதுக்கு தான் ஆப்படிக்கிறாரு ட்ரம்ப். அவர் சொல்ற மாதிரி கிரெடிட் கார்டு இன்ட்ரெஸ்ட் 1% கம்மி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, பேங்க் அவங்க சொந்த காசை தான் பாண்ட் ஹோல்டர்ஸ்க்கு குடுக்குற மாதிரி ஆயிரும். மேலும் ஃபியூச்சர்ல கிரெடிட் கார்ட்ஸ் மூலமா பாண்டுக்கு இஷ்யூ பண்ணுவாங்களானே தெரியாது. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன 1% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிற இன்கமே போறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். இதையும் முடிச்சு கட்டாம விட மாட்டாராட்டிருக்கு ட்ரம்ப்.